லக்ஷு பேபி வந்து ஃபர்ஸ்ட் பாத்திங் வாங்கினதுல இருந்து அவ இன்னும் குளிக்கல. இன்னைக்கு தான் குளிக்க போறா. குளிச்சுட்டு எப்படி அவ குளிக்க வைக்கிறோம். சின்ன ஸ்மால் சிஜு பேபி டாக எப்படி குளிக்க வைக்கிறது, என்னெல்லாம் போட்டு ஷாம்பு போடுறோம், என்ன ஷாம்பு யூஸ் பண்றோம், அது எப்படி ட்ரை பண்றோம். முடி நிறைய இருக்கிறதுனால இந்த டாக் வெரைட்டிஸை குளிக்க வைக்கிறது ரொம்ப சிரமம். அப்போ நம்ம எண்ணெய் போட்டு அதை நல்லா டவல்லாம் வச்சு நீட்டா ட்ரை பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள ஒன்னொன்னா காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோ. நீங்களும் சிச்சு டாக் வச்சுருந்தீங்கன்னா அதை ஹேர் க்ரூமிங் பண்ணுறது எப்படி அதெல்லாம் ஒன்றொன்னா நாங்கள் போடுறோம் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்ககிட்ட ஏற்கனவே ஒரு சிஜு டாக் இருக்குது. இது ஃபீமேல். ஏற்கனவே உள்ள டாக் வந்து மேல். அது பேர் சாலு. அது 2 years old. இது 2 months old. இது எங்கள் லக்ஷு பேபி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து 2 months ஆச்சு. ஸோ இவ வந்து ஒரு 15 daysலேயே வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் இப்போ தான் இவளுக்கு 2 months கம்ப்ளீட் ஆகுது. 2 months தான் கம்ப்ளீட்டாக. 2 monthsக்குள்ளே உள்ள பேபி டாக் வந்து குளிக்கவும் வைக்கக்கூடாது. இன்ஜெக்ஷனும் 2 monthsக்கு அப்புறம் தான் போடணும்னு சொல்லிட்டாங்க வாங்கின இடத்துல. அதனால் இப்போ தான் இவ ஃபஸ்ட்டு பாத்திங் குளிக்க போகிறான். ஃபஸ்ட்டு இவ இப்போ கொஞ்சம் ஹேர்லாம் நிறைய இருக்கிறதுனால ஹேரை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ குளிக்க போகிறான். குளிச்சுட்டு ஒரு 2-3 days கழித்து போய் வேக்சினேஷன் போட போகிறோம். வேக்சினேஷன் தனியாக ஒரு வீடியோவாக போடுறோம். இப்போ வந்து லக்ஷு பேபி குளிக்க போகிறான். ஃபஸ்ட்டு பாத்திங். லக்ஷு பேபி ஃபஸ்ட்டு பாத்திங். பேபி இது எங்க சாலு 2.5 years old சாலு மேல் டாக். Keep it soft and spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no emotion, cause my love deserves to be. House in the garden, I never. இது வந்து சிஜு க்ரூமிங் செட். எல்லாமே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் இருக்குது. இந்த மாதிரி மெட்டல் கோம்பு இருந்தால் இது வந்து சீவுறது ரொம்ப ஈஸி. சிஜுக்கு நீட்டாக சீவி எடுத்துட்டிங்கன்னா சிக்கு வராது. ஆனால் சிஜுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா முடியே கொஞ்சம் கூட உதிராது. சிக்கு மட்டும்தான் வரும். இந்த மாதிரி மெட்டல் சீப்பு வச்சு சீவுனீங்கன்னா சிக்கு வராது. டெய்லி காலையில் சீவி ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா சிஜு வந்து நிறைய பேர் சிஜு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், அதனால் வாங்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா சிஜு மாதிரி டாக் வந்து வேறு கிடையாது. ரொம்ப பாசமாக பெரியமாக இருக்குது. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுனால தான் காலுக்கு வந்து ஒரு சிக்கு கூட இல்லை. அப்படி முடியும் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். ரெகுலராக நம்ம குளிக்க வச்சு முடி ரெகுலராக கட் பண்ணிட்டோம்னா இந்த கண்ணுக்கிட்டெல்லாம் தான் தண்ணியாக வரும். இந்த தண்ணியெல்லாம் நம்ம ஒரு வயசு கிடைக்குது ஆன்லைனில். அந்த வயசை வச்சு உடச்சிங்கன்னா சுத்தமாக இருக்கும்.
ஸ்மெல்லே ரொம்ப நாளைக்கு வருது எங்களுக்கு. கொஞ்சம் கூட ஸ்மெல்லே வராது. குடிச்ச உடனே பசி உண்டாயிரும். அதுக்கு இருப்பா சமத்து மூக்கெல்லாம் அந்த துணியை வச்சு நல்லா மூக்கையும் அதை நல்லா தொடச்சு இருப்பா இருப்பா. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஏய் இருடா கொஞ்ச நேரம் இரு, வாங்குறேன். மூக்கில் அடிச்சிடக்கூடாது, தலையில் அடிச்சிடக்கூடாது. மூச்சு விடாம. இருடா இருடா. அவ்வளோதான் அவ்வளோதான். முகத்துலாம் கொஞ்சம் வச்சு தொடக்கணும். பெரிய டாகுனா முகத்துலாம் ஹேண்ட் போடலாம். சின்ன குட்டினால போட முடியாது. முகத்தில் நல்லா லைட்டாக இந்த மாதிரி சாஃப்டான டவல் வச்சு முகத்தை நம்ம துடைக்கணும். இருப்பா பிடிச்சிக்க. இங்கே பாரு, இங்கே பாரு. குளிச்சுட்டு ஹேர் கட்லாம் பண்ணி நீட்டாக ட்ரிம் பண்ணி